இப்ப வந்து எத்தனை பேர் வீடுகள்ல இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா? இப்ப நம்ம கிளாஸ்ல இருக்கோம். வீட்ல இருக்கக்கூடிய கடிகாரத்த வந்து பாத்தீங்கன்னா, எத்தனை பேர் வந்து மாத்துனீங்க? ஒண்ணு கை கடிகாரமா இருக்கலாம், அல்லது பேட்டரி எல்லாம் மாத்திருப்பீங்க. இப்ப கிளாஸ்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து மாத்துனீங்க? பேட்டரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இருந்திருக்கும். இது ஏதாவது ஒரு பேட்டரி மாத்திருப்பீங்க. அல்லது ஏதாவது ஒரு வீட்ல ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருப்பீங்க. அல்லது வாங்கணும்னு நெனச்சுட்டு அப்படியே தேடிட்டு இருப்பீங்க. இப்ப இந்த கிளாஸ்ல இருக்கவங்களுக்காக கேட்கிறேன். ஹேர் வீட்ல ட்ரையர் இருக்கிற வாங்கணும். கடிகாரம். ம். ஹேர் ட்ரையர் வாங்கணும் குருஜி. எலக்ட்ரிக். ஓகே. வேற. இப்ப யாரெல்லாம் பொருள் வாங்குனீங்க? புது பொருளு. பேட்டரி யார் மாத்துனீங்க? ஐயா பேட்டரி மாத்துனேன் ஐயா. ஒரு 2, 3 ஓகே. கடிகாரமே போயிருக்கு ஐயா. மொத்தமா மாத்துனேன். ஓகே. குருஜி ஓகே. இதுல கீசர் ஓ அஃபெக்ட் வருமா? ஹீட்டர்? எல்லாமே ஓகே தான். எலக்ட்ரானிக் எங்க பொருள் வீட்ல வந்து பழுது அடையுறது, அத மாத்துறது. நேத்திக்குல இருந்து அந்த லைன்ல வந்து டேமேஜ். கீசர் இஸ் குட். பட் அந்த லைன் டேமேஜ். ஓகே. ஃபேன் ஓகே. புதுசா வாங்குனது. வேற பாத்தீங்கன்னா, உடைஞ்சு போன பொருள் ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஒரு ஒரு பொருள் வந்து வாங்குற மாரி இருக்கு. இப்ப இருக்கறதுக்கு. அதுக்கு சில அமைப்புகள் இருக்கு. அதெல்லாம் ஒரு 4வது கிளாஸ், 5வது கிளாஸ் தெரிஞ்சுக்குவீங்க. ஏன் வந்து அந்த மாரி வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவீங்க. இருக்கா? வேற யாரு சார்? சார் நான் எலக்ட்ரிக்கல் வந்து கம்ப்ளைண்ட் கடிகாரத்துக்கு இருக்கும். கடிகாரத்துக்கு ம். பேட்டரி மாத்தினேன் சார் நான். ஓகே. வால் கிளாக். அதுக்கு சில கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு விதி சொல்லும்போது வந்து அதுக்கு சில கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்பதான் அது கண்ல வந்து பாத்தீங்கன்னா படும். அந்த சமயத்துல அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ல படும்.